கண்டிப்பா சிந்து நம்மளால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. என்னதான் கோவம் இருந்திருந்தாலும் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. இப்போ எப்படி போய் அவன் மூஞ்சில முழிக்கிறது? யோசி ராகுல், நல்லா யோசி. என்ன பண்ணணும்? என்ன பண்ணா சரியா இருக்கும்? நாளைக்கு காலையில கல்யாணம். என்னால அவ சந்தோஷமா இருப்பாளா? அவளால என்னை ஏத்துக்க முடியுமா? இல்ல அந்த பையன் மாதிரி என்னோட குணமும் இப்படிதானே உனக்கு தப்பா புரிஞ்சுப்பாளா? இல்ல, இப்ப மேரேஜ் பண்ண முடியாது. அதுக்காக அவளை விட்டு கொடுக்கவும் முடியாது. என்ன பண்றது? ராகுல், யோசி. சாரி சீனியர், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். என்னை மன்னிச்சிருங்க. நேற்று நான் என் வீட்டில் இருந்தேன், விடிஞ்சா உங்கள் வீட்டில் இருக்கேன். இதுக்கு இடையில கண்டிப்பாக பெருசாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். சீனியர் கிட்ட சொல்லிட்டே போயிடலாமா? வேணாம் வேணாம், அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க தான் யோசிப்பார். என்னை மன்னிச்சிருங்க சீனியர். நீங்கள் பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை வந்து பார்ப்பேன். நல்லா அசந்து தூங்குறேன். பாவம், என்னால் ரொம்ப அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். தூங்கட்டும், தொல்லை பண்ண வேணாம். டியர் சிந்து, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ உன் மனசுல எல்லாரும் மாதிரி தான் நானும் இருக்கேன்னு தோணும். நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சுமா. என்னை மன்னிச்சிரு. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. இந்த சூழ்நிலையில நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை. கண்டிப்பா நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஏதோ பரிதாபப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி தான் உனக்கு தோணும். வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோட தான் நீ வாழுவ. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணாம் சிந்து உன் கூட. நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். சத்தியமா நான் உன்னை சந்தேகப்படலை. கோவத்துல தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். நான் போறேன். கண்டிப்பா வருவேன் திரும்ப. இப்போதைக்கு உன்னை விட்டுட்டு போறேன். ஆனா மொத்தமா உன்கிட்டயே தான் திரும்ப வருவேன். அப்பவும் உன் மனசுல நான் இருந்தேன்னா என்னை ஏத்துக்கோ. அப்படி உன் மனசுல நான் இல்லைன்னா எங்கிருந்து வந்தனோ நான் அங்கேயே போயிடுறேன். டைமுக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, ஜாலியா இரு. எதை பத்தியும் கவலைப்படாத. என் அப்பாவையும் அம்மாவையும் நீ நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கையில தான் நான் உன்கிட்ட அவங்கள விட்டுட்டு போறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிந்து. என் லைஃப்ல நான் பார்த்து வியந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான். என் லைஃப்ல வந்த முதல் பொண்ணும் நீ தான். நீ மட்டும்தான். ஐ லவ் யூ ஸோ மச். மிஸ் யூ ஸோ மச். கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவேன். நீ எனக்காக காத்திருப்பேங்கிற நம்பிக்கையில. இந்த ஒரு வருஷம் என் காதலை உனக்கு உணர்த்தும் நான் நம்புறேன். நீயும் பத்திரமா இரு. அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. உன்னை நம்பிதான் நான் எல்லாத்தையும் பாதியில விட்டுட்டு போறேன். பாய் சிந்து, டேக் கேர். என் தங்கம். லவ் யூ சிந்து. போயிட்டு வரேன். உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்லை. இருந்தாலும் போறேன். இந்த இடைவெளி கண்டிப்பா நம்ம காதலை அதிகப்படுத்தும் நான் நம்பி போறேன் சிந்து. போயிட்டு வரேன். உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல சிந்து. ஆனா கண்டிப்பா ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் வருவேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி. ஆ, என்னது இது? அம்மா, அப்பா, ஏன் ராகுல் இப்படி பண்ணுனீங்க? சிந்து, சிந்து, என்னம்மா? என்ன என்னாச்சு தங்கம்? ஏன் அழுகுற? என்னடி, என்ன கத்திட்டு இருக்க? என்னவாக்கா? தெரியலம்மா, புள்ள காலையிலேயே அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, ராகுல் பண்ணின விஷயத்த. என்னாச்சுக்கா? ஏன் நீங்களும் அழுகுறீங்க? என்னாச்சு சாந்தி, ஒரே சத்தமா இருக்கு? என்ன ஏதுன்னு தெரியல, ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்து, என்னம்மா ஆச்சு? என்னங்க, நம்ம பையன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. என்னடி வளர்ற? இப்போதைக்கு அவனுக்கு கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. யாரை கேட்டு இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்? தெரியலங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் சிந்து டேபிள்ல. அவ கத்தவும் நானும் என்னமோ ஏதோன்னு ஒடியாந்து பார்த்தேன். பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே அவன் மன கஷ்டத்தை போக்கிறதுக்கு தான் நம்மளே கல்யாணம் முடிவு பண்ணணும். இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானேங்க, புல்லு சுக்குநூறா உடஞ்சிருவாளே. இல்ல ஆண்டி, எல்லாம் என்னோட தப்பு தான். என்னம்மா சொல்ற? அப்பாவும் அம்மாவும் பத்திரிக்கை வைக்க போயிருந்தாங்க. அப்ப நான் சந்திர வீட்டுக்கும் போயிருந்தாங்கன்னு சொல்லி ராகுல் சொன்னான். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் அதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணத்துக்கு அவங்க வருவாங்களான்னு தான் கேட்டேன். ராகுலுக்கு கோவம் வந்துருச்சு, ரொம்ப என்னை திட்டான். அது மட்டும் இல்லை அங்கிள், அவன் நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உங்களோட பழைய வீட்டில் போய் படுத்திருந்தான். நானும் வழியே காணாம தேடினேன். அப்புறம் உங்களோட பழைய வீட்டில் தான் அவன் குடிச்சிட்டு இருந்தான். ஏமா சிந்து, நீ இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லை?
நேற்று நைட்டு தான் இதெல்லாம் நடந்துச்சு. ராஸ்கல் நைட்டு வீட்டுக்கு வரலையா? இல்லை அங்கிள், அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான். அதனால காவியாவோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பேசாம அழுதுகிட்டே படுத்திருந்தேன். அப்படியே நல்லா தூங்கிட்டேன் அசந்து. இப்போ எழுந்திருச்சு பார்க்குறேன், என்னடா டைரி இருக்கேன்னு ஓப்பன் பண்ணா அவன் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அழுவாதடி தங்கம். என்னப்பா பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது எல்லாம்? எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. சிந்துமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாமா இருக்கேன் உனக்கு. அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் லெட்டர்ல? எந்த ஊருக்கு போறான் என்னாவது எழுதி வச்சிருக்கானா? இல்ல அங்கிள். நீ எங்க இருந்தாலும் சரி, நான் போய் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரேன். ஆனா அங்கிள், அவன் 1 வருஷம் கழிச்சு வருவேன்னு எழுதியிருக்கான். அவன் 1 வருஷம் கழிச்சே வரட்டும். வேணாம் அங்கிள், கல்யாணங்கிறது கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்கிற விஷயம் இல்லை. 2 பேரும் மனசார சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கேன். அவன் என்னை ஒரேதான் விட்டுட்டு போறேன்னு சொல்லலை, டைம் வேணும்னு கேட்டுட்டு தான் போயிருக்கான். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் போங்க, நான் தனியா இருக்கணும். ப்ளீஸ், நான் கெஞ்ச கேட்குறேன். இந்து வேணாம்மா, அத்தை உன் கூட இருக்கவா? வேணாம் ஆண்டி, எல்லாருமே போங்க. பயப்படாதீங்க, நான் எதுவும் பண்ணிக்கலாம் மாட்டேன். ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ? ராகுல் எங்க போயிருப்பான்? இவனோட ஹலோ, சொல்லுங்க மாமா. பாப்பா ராகுல காணோம் பாப்பா. என்ன சொல்றீங்க? காலையில இருந்து அப்பாவும் நான் உங்களுக்கு அத்தனை கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. பாப்பா இப்பதான் பாப்பா நான் எழுந்திருக்கவே செஞ்சேன். அப்படியா? ஆமா, எந்திரிச்சோன்னா அவனை பாக்குறேன், ஆளை காணோம். அதனாலதான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். என்ன பண்றது? சிந்துக்கு கால் பண்ணவா? பண்ணு, ஆனா கேஷுவலா பேசு. நான் காணான்ற மாதிரி காட்டிக்காது. ஓகே மாமா, நான் பேசிட்டு கூப்பிடுறேன், வைங்க. ஓகேம்மா. எங்க போயிருப்பாங்க? காவியா? வரேம்மா. எங்கடி போன? பின்னாடி தாம்மா நின்றுட்டு இருந்தேன். சாப்பிடலையாடி? மணி எத்தனை ஆகுது? இல்லம்மா, சிந்து ஞாபகமாவே இருக்கு. சரிடி, சாப்பிட்டு எதா இருந்தாலும் பண்ணு. ஏற்கனவே ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்க. கல்யாணம் பண்ற புள்ள மாதிரியா இருக்க. அம்மா தாய் ஆரம்பிச்சிட்டிங்களா? போங்க, சாப்பிட வரேன். இந்த தாய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லைம்மா, அதுக்கு இப்படியா சொல்லணும்? யாரோ கதவு தட்டுறாங்களே. ஏய் சிந்து, வாடி வாடி. இப்பதாண்டி உனக்கு நான் கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன். சிந்து, சொல்றேன்னு கோச்சுக்காதடி. எதுக்கு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அழுவ கூடாதடி. 3 நாளா அழுதுகிட்டே இருக்கு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா உனக்கு உடம்பு சரியில்லாம வந்துடும்டி. இல்ல காவியா, நான் காரணம் இல்லாம அழுகல. ராகுல் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஃபாரின் போறேன்னு போயிட்டாண்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி காவியா, அதுவும் டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்காண்டி. ஏய், எப்படி ஒரே நைட்ல ஃபாரின்லாம் போக முடியும்? தெரியல காவியா, அதெல்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டு போயிருந்தான். அது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் தான். எல்லாம் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும், அது அவன் ஹேண்ட் ரைட்டிங் தான். சிந்து, அழுகாதடி, எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கோ, சரியா? அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது? 1 இயர் கழிச்சு நான் வருவேன். அதுக்கப்புறம் அப்போவும் மனசில் என் மேலே லவ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன். இல்லைனா வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவேன். இந்த தூரம் நம்மளோட காதலை அதிகப்படுத்தும் நம்புகிறேன் அப்படின்லாம் எழுதியிருந்தான். அப்புறம் என்ன? டைம் எடுத்துக்கோ, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணினாலும் ஹாப்பியாக அங்கே இருக்க முடியாது. ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த சங்கடம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறாங்க போல. ராகுல் உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கான். அப்போ நீ தான் அவன் விட்ட எல்லாத்தையும் திரும்ப தொடங்கணும். அவனோட அப்பா அம்மா, அவனோட ஒர்க்கு, இது 2 தான் அவன் உலகமாக இருந்தது. அதையே அவன் விட்டுட்டு போயிருக்கான் உனக்காக. உன் மேலே இருக்க நம்பிக்கையில தான் அவன் அதை விட்டுட்டு போயிருக்கான். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சு இல்லை? புரிஞ்சுதுடி. நீ வருத்தப்படுவியா? மாட்டேன். என்ன பண்ணலான் இருக்க? ராகுலோட அப்பா அம்மாவை நான் பார்த்துக்க போகிறேன். என்னோட அப்பா அம்மாவையும் நான் பார்த்துக்க போகிறேன். அவன் பாதியில் விட்டுட்டு போனால் அவனோட ஒர்க்கு எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். வெரி குட் என் செல்ல குட்டி. இப்படி தான் சமத்து பொண்ணா ஹாப்பியாக சந்தோஷமாக போல்டாக இருக்கணும். சரிடி. எனக்கு என்னமோ நீ கூட இருந்துருவ. ஆனால் ராகுல் தான் பாவம். உனக்கு ஏதோ தண்டனை கொடுக்குறேன்னு நினச்சி அவன் தண்டனை அனுபவிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிற? ஆமாண்டி, உனக்கு இங்கே நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அப்பா அம்மா இருக்காங்க, அங்கிள் ஆண்டி இருக்காங்க, ஒர்க் இருக்கு. இதை பார்த்துப்ப எங்கேஜாக இருப்ப. அவன் அங்கே தனியாக இருக்கணும்ல. வா சாப்பிட்லாம். வேணாண்டி, நீ கண்டிப்பாக சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். வா. பசிக்கலடி.
ராகுல் 1 இயர் கழிச்சு வரும்போது நீ சாப்பிடாம எலும்பு தோலுமா இருந்தனா ஐயே இந்த பொண்ணு யார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவான் பாத்துக்கோ. டி வரேன். இப்படி வா வலிக்கு. அம்மா சிந்து வந்திருக்கா, அவளுக்கும் சேர்த்து 2 தோசை ஊத்து.